காதோடு தான் நான் பேசுவேன். இப்போ என்னுடைய டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.5 இயர் 2.5 இயர். சரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தாலே இந்த பெரியவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு. சரி ஒரு சின்ன பசங்களுக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. எனக்கு அவங்க கால் பண்ணி கேட்டா கூட எங்கயா இருக்க எங்கடா இருக்க சீக்கிரம் வாடா அப்படின்னு கேட்பாங்க. அது ஓகே ஃபேக்ட், சின்ன பசங்க அப்படின்னு விட்டுலாம். இந்த பெரியவங்க பண்ணுவாங்க இல்லைங்களா, ஷால் போடுறது, இந்த ஒரு ஜாஸ்தி பேசுறது, இந்த வீட்டுல இது பண்றது. ஏன்னா எங்க மாமியார் வீட்டு சைட்ல அந்த ப்ராப்ளம் இருக்கு, அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. அதே ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம வீட்லயும் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு எனக்கு யாருக்கிட்டே கேட்கணும்னு தோணல. சரி, உங்க மனைவி என்ன சொல்றாங்க அதை பத்தி? உங்க மனைவி நோட்டீஸ் பண்ணிருக்காங்கல்ல இதெல்லாம்? அவங்க கிட்ட சொன்னா அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க மேடம். சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அது பெருசா தெரியல. அவங்களுக்கு அது பெருசா தெரியல. ஓ, ஸோ அவங்க அந்த மாதிரி எல்லாம் சின்ன பிள்ளைங்களே பெரிய பிள்ளைங்க மாதிரி நடந்துக்கிற அந்த மாதிரி சமூகத்துலேருந்தே அவங்க வராங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை செய்கிறீங்க? ட்ரிபிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேடம். வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூ. ஐ திங்க் நான் வீட்டில் தான் இருக்கேன். ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிஸ்னஸ்? பிசினஸ் வந்து இங்க பாருங்க கார் ஷெட் வச்சிருக்கேன். ரெண்டாவது ஷிப்பிங் லைன் கொஞ்சம் இருக்கு போட் காஷ்மீர்ல. சரி, உங்க மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் தானே? ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேடம். அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க +2 கம்ப்ளீட்டட். பட் இருந்தாலும் அவங்களையும் நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் இருக்கா அப்படி நீங்க இது பண்றதா பண்ண எனக்கு தாராளமா ஒன்னும் அப்ஜெக்ஷன் ஒன்னும் இல்லை. தாராளமா நீ பண்ணணும். அனு அவங்க பேரு, அனுப்பிரியா. பரவாயில்ல, அவங்கள்ட்ட நான் நிறைய சொல்லியிருக்கேன் நல்லா படி. ஏன்னா எனக்கு படிப்பு ஏறல, அதனால நான் விட்டுட்டேன். பட் இருந்தாலும் நீ அப்படி இருக்காத, என்ன மாதிரி வராத, பசங்களை நீயாச்சும் வழி நடத்து. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து எனக்கு 24 hours நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 hour தான் வீட்டில் இருக்க முடியும். அந்த டைம் வந்து 2 டைம் வந்து பசங்களை கூப்பிட்டு கடைக்கு போவேன், ஷாப்பிங், அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அந்த 4 hour. இருந்தாலும் ஒய்ஃபுக்கிட்டே கேட்பேன், எங்கன்னா போனோமா, சினிமாவுக்கு போனோமா, கோயிலுக்கு போனோமா, இதுக்கு போனோமா, இதுக்கு போனோம், எதுக்குமே வர மாட்டாங்க அவங்க. நீங்க கூப்பிட்டாலும் வேணாம் 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 அப்படிதான் சொல்லுவாங்க. ஒருவேளை வீட்டிலே இருக்கிறதுனால அப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் கூட அது கூட கேட்டு பார்த்துட்டேன். இப்போ வந்து பெரிய கிளாஸ் வர வர கொஞ்சம் மாறிடுவாங்க, சரியா? அப்புறம் அடுத்தது வந்து பிள்ளைகளுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து இந்த புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, வரைகிற புத்தகம், கதை புத்தகம், அதெல்லாம் வாங்கி வந்து உட்காந்து அவங்களுக்கு கதை சொல்கிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். வீட்ல ஆல்ரெடி ஃபுல்லாவே அதுதான் மேடம் இருக்கு. அதான் அந்த மாதிரிலாம் நீங்க இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருங்க. போர்டு போட்டுருக்கேன். ரெண்டாவது ராயல் பிளேல பெயிண்டிங் பண்ணிருக்கேன். ரெண்டாவது அவங்க என்னென்ன கேக்குறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது போன் மட்டும் கையில கொடுக்க மாட்டேங்க. போன் கொடுக்காதீங்க. இப்போ இந்த மதர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் போனாலும் அவங்க கிராண்ட் மதர் வீட்டுக்கு போனாலும் மொபைல கையில கொடுத்துருவாங்க. மொபைல் கையில கொடுத்தா நம்ம வீட்டுல இருக்காங்க சொல்லி மொபைல கையில கொடுத்து. எதுக்காக உங்க மனைவி அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க? அது நான் அந்த வீட்டுல இருக்கிறது இல்லை மேடம். அந்த டைம்ல போயிட்டு வருவாங்க. அது கூட என்கிட்ட ஒரு போத மாதிரி கில்ட்டியா காட்டிக்குவாங்க. நான் அதையே சொல்லுவேன், எதனா நான் சரி போயிட்டு வாங்க, அம்மா வீட்டுக்கு தானே போயிட்டு வா, அது உன்னுடைய சுதந்திரம், நான் எடுக்க மாட்டேன். டெய்லி போயிடுவாங்களா? அதுவே வந்து அட்வான்டேஜா போயிட்டு இருக்கோம். டெய்லி போயிட்டு வருவாங்களா? ஆமா மேடம். ஐ திங்க் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையான இதுதான். ஏன்னா உங்கள் மனைவி ஏன் அப்படி டெய்லி அம்மா வீட்டுக்கு போகிறாங்கன்றது எனக்கு புரியல. கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தன் குடும்பம்னு அவங்க இருக்க வேண்டியதானே. வீட்டில் வந்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு எப்போது ஒரு தடவை போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருந்தாக்கா பிரச்சனை கிடையாது. ஏன்னா பிள்ளைகளோட எதிர்காலத்தை கவனிக்கணும். இப்போ எங்கேயாவது போயிட்டு அவங்களுக்கு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பெரியவங்களோட உட்காந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அப்போ சின்ன பசங்களோட தனியாக எங்கேஜ் பண்ண உங்கள் மனைவிக்கு தெரியல. ஏன்னா சின்ன குழந்தைகளோட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. அதுங்க அவங்க உலகத்தில் போய் அவங்களுக்கு இணையாக உட்காந்துக்கிட்டு விளையாடணும், ஸ்டோரி சொல்லணும், பொறுமையாக இருக்கணும், அவங்களோட அவங்கள ஓட வச்சு கண்ணாமூச்சி விளையாடுறது இந்த மாதிரிலாம் செய்யணும். ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து என்னன்னாக்கா இதெல்லாம் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அதை விட போயிட்டு காலை நீட்டிட்டு உட்காந்துட்டு பெரியவங்களோட உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டே இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு வேறு பொழுது போகாமல் இதுங்களும் அப்படியே அந்த பெரியவங்களை சுற்றி சுற்றி வரும். ஸோ அந்த பிள்ளைங்க என்ன கற்றுக்கும், அந்த பெரியவங்க என்ன பேசுகிறாங்களோ அதே தான் இதுங்களும் கற்றுக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு
இப்போ இது வந்து சில பேருக்கு வந்து அது தெரியலனாக்கா இதுக்கு நீங்க பெருசா பதட்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அதை போய் கூலா விட்டுடுங்க. என்னுடைய செகண்ட் டாக்டர் பாத்தீங்கன்னா 2.5 இயர் தான். அவங்க பாக்குற சாங் பாத்தீங்கன்னா ஓல்டு சாங் தான் மேடம். ஹலோ, ஓல்டு சாங் பார்த்தாக்கா தப்பு இல்லைங்க, குழந்தைங்க நல்லதுதான். அது தப்பு இல்லை மேடம். எனக்கு அது ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கு. எப்படி இது? நானும் ஃபுல்லா ஓல்டு சாங் தான் பார்ப்பேன். பட் இருந்தாலும் அது என் மாமனாருடைய ஸ்டைல். இல்ல நல்லதுதான். இப்ப நீங்க ஷாக்கிங் ஆக வேணாம். இந்த சின்ன பசங்க வந்து இந்த நியூ சாங்ஸ் பார்த்தா தான் ஷாக் ஆகணும். ஏன்னா அதுல தான் கச்சா முச்சான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க வந்து பெரிய பிள்ளைத்தனம் வேற விதத்துல பெரிய பிள்ளைத்தனமா பண்ணும். இப்போ இதுல வந்து இந்த ஓல்டு சாங்ஸை பார்த்துட்டு பொறுமை பெரிய மனுஷமாயி பண்ணா அது நல்ல குணங்கள் தான் கத்துப்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்கனாக்கா 8 வயசுலேயே காதல் பண்ணலாமா தான் தோணும். அதனால அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசு பண்ணாதீங்க. ஓகே, அதனால் வந்து அவங்க பாட்டுக்கு வளர்றபடி வளரட்டும், அவங்க மனப்பக்குவம் ஆகிற மாதிரி ஆகட்டும். இதுக்கு இடையில படிப்பு ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம வந்து சொல்லித்தரணும். சொல்லிட்டே இருக்காதீங்க படிப்பு முக்கியம்லாம். லைட்டாக அப்படியே நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட. முதல்ல நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்களா, ஹோம் ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் விளையாடுங்க. இப்போ நான் வெளியில் போகலாமா, வாங்க போகலாம். கடைக்கு போனோமா, வாங்க கூப்பிட்டு போகிறேன். எங்கே போனோம், பீச்சுக்கு போனோமா, வாங்க. நைட்டு எனக்கு 8 மணிக்கு முடிச்சோன்னா 8 மணிக்கு கூப்பிட்டு போயிட்டு நைட்டு 12 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வருவோம். அதான் உங்கள் மனைவிக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். முதல்ல வந்து உங்கள் மனைவிக்கு வந்து உங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு படிப்பு ஒரு விளையாட்டு அந்த மாதிரி கொண்டு வரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு விட்டு பிடிக்கிறாங்க. சரி பார்ப்போம். நீங்கள் இப்போ ரொம்ப பதட்டம் ஆகாதீங்க. ஒரு 7-8 வயசுக்கு கரெக்டாக தெரியும் உங்கள் பிள்ளைகள் வந்து படிப்பில் கவனம் வைக்கிறாங்களா இல்லை வந்து வேறு மாதிரி போகிறாங்களான்றது அப்போ தெரியும். சரியா? நானும் உங்க ஷோக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் மேடம். இல்லை ரொம்ப நீங்கள் ஒன்றே மட்டும் பண்ணுங்க. பிள்ளைகள்கிட்ட எப்போவுமே வந்து படித்து முன்னேறணும். பெண்கள்னா வந்து அந்த காலத்து பெண்கள் மாதிரி வீட்லேயே முடங்கி கிடக்கக்கூடாது, படித்து முன்னேறணும் அப்படிங்கிறது மட்டும் முக்கியன்றதை மட்டும் சொல்லிட்டுருங்க. வேறு எதுவுமே சொல்லாதீங்க. அது போய் அவங்க மனசில் வேலை செய்யும். ஸோ சில சமயம் எத்தனையோ ஸ்லம்ஸில் இருக்கிற பிள்ளைகள், எத்தனையோ வந்து ஏழை பிள்ளைகள்லாம் வந்து அவங்களாவே ஒரு ஸ்டேஜில் எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஆராய்ச்சியாளர் ஆனவங்கெல்லாம் இருக்காங்க. வந்து ரொம்ப பதட்டப்படாதீங்க. நாள் பட சரியாயிடும். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 வருஷம் கழித்து திருப்பி நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏதாச்சும் சிக்கல் வந்ததுன்னா பார்த்துக்கலாம். டோன்ட் வரி. ஓகே.